நாம இன்னைக்கு சுதந்திர காத்த சுவாசிக்கிறதுக்கு முன்னாடியே பல வீரர்கள் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. அப்படி தன்னுடைய உயிரை விடவும் கையில் ஏந்திய தேசிய கொடி தான் பெருசு நினைச்ச 28 வயதான இளைஞர் தன் நாட்டு மேல இருக்கிற பற்றுனால தன்னுடைய உயிரையே தியாகம் செஞ்சிருக்காரு. அவர் தான் திருப்பூர் குமரன் சொல்லப்படுற கொடிக்காத்த குமரன். இவரை பத்தி இப்ப கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? இந்த மாதிரியான மறைக்கப்பட்ட வரலாறு நான் நிறையவே பேசிட்டு இருப்பேன். என்ன ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. 1932 ஜனவரி 10 ஆங்கிலேய அரசை எதிர்த்து திருப்பூர்ல மாபெரும் போராட்டம் நடக்குது. கையில தேசிய கொடியை பிடிச்சிட்டு பல லட்சக்கணக்கான மக்கள் வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் முழக்கத்தோட பேரணியா போயிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி தேசபக்தர்கள்லாம் நின்று வழி நடத்துறது யார் தெரியுமா? இவர் தான் திருப்பூர் குமரன். இதை பார்த்த பிரிட்டிஷ் போலீஸுக்கு கோபம் தலைக்கு ஏறுது. இதை பார்த்த பிரிட்டிஷ் போலீஸ் கொடூரமான முறையில தடியடி நடத்துறாங்க. மக்கள் நாலா பக்கம் சிதறி ஓடுறாங்க. பிரிட்டிஷ் போலீஸ் குமரனை மண்டை பொழக்கிற அளவுக்கு கொடூரமா தாக்குறாங்க. ரத்தம் சொட்ட சொட்ட கொஞ்சம் கொஞ்சமா மயங்கி குமரன் கீழே வீறாரு. அந்த டைம்ல கூட கையில இருந்த தேசிய கொடிய மண்ணுல வையாம பாத்துக்கிட்டாரு. கொடியை இறுக்கி பிடிச்சபடியே தன்னுடைய உயிரை தியாகம் செய்யறாரு. தன்னுடைய உயிர் போகும் தருணத்துல கூட கொடியை கீழே விழாம பாத்துக்கிட்ட கொடி காத்த குமரனை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.